ராமனுக்கு கோபம் வந்தது. பொதுவா அவர்கள் அதெல்லாம் வரவே வராது. ஜிதக்ரோதா, கோபத்தை வென்றவர் ராமன் என்று வால்மீகி தெரிவிக்கிறார். ஆனா அந்த ராமனுக்கே கோபம் வந்தது. பரதனை ஒருவன் தவறாக பேசினான், உடனே பொறுக்கவில்லை. அப்ப ராமன் இவனை இப்படியா நிறுத்தியாகணும், பரதனிடத்துல அபச்சாரப்பட்டான்னு தோணின உடனே என்ன பேசுகிறோம்னு அவனுக்கே தெரியவில்லை. லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா ஒரே ஒரு சந்தேகம், உனக்கு ஏதாவது ராஜ்யத்துல ஆசை இருக்குன்னா சொல்லு, இப்பவே பரதனிடத்துல சொல்றேன், வந்த உடனே உன் காலில் விழுந்து ராஜ்யத்தை உன்னிடத்தில் ஒப்படைத்து விடுவான். பரதனுக்கு ராஜ்யத்தில் ஆசை கிடையாது, எனக்கு ராஜ்யத்தில் ஆசை கிடையாது. உன்னை ராஜாவாக்கி விட்டு பரதன் என்னோடு காட்டுக்கு வருவதற்கும் யோசிக்க மாட்டான். உனக்கு ஏதாவது ராஜ்யத்தில் ஆசையா? பரதனை கொன்று விட்டால், நான் காட்டுக்கு போய்விட்டால் உனக்கு ராஜ்யம் கிடைக்கும்னு ஒரு வாய்ப்பை யோசிக்கிறாயா என்று ராமன் கேட்கிறார். எல்லாரையும் விட்டுட்டு வந்த லக்ஷ்மணன் கூட ராவா பகலா முழிச்சுட்டு இருந்து கைங்கரியம் பண்றவரை பார்த்து, நீ ராஜ்யத்துக்காகத்தான் இவ்வளவு நாள் காத்திருந்தாயான்னு ராமன் ஏன் கேட்கணும்னால், மறுபடியும் அதே காரணம், பாகவதனிடத்திலே அபச்சாரப்பட்டான். பரதனிடத்துல தவறான ஒரு எண்ணம் கொண்டானோ. லக்ஷ்மணனிடத்தில் அபச்சாரப்பட்டதுக்காக சீதையை ஒதுக்கி வைத்தார் ராமர். அத போல லக்ஷ்மணன் பரதனிடத்தில் அபச்சாரப்பட்டதற்காக அவனிடத்துல இந்த கொஞ்சம் கடினமான வார்த்தை தான், நீ ராஜ்யத்துக்காகத்தான் இவ்வளவு நாள் ஒட்டி கொண்டிருந்தாயான்னு கேட்ட உடனே, பிரவிவேஷ ஆத்மனோ காத்திரம், அவன் உடம்பு நல்லா பருத்த உடம்பு இல்லையோ, வெட்கப்பட்டு உடம்பு அப்படியே சுருங்கி, தன் உடம்பு தனக்குள்ளேயே சுருங்கி போயிடுத்தான். அவன் எண்ஷான் உடம்பு ஒரு ஜானா குறைஞ்செடுத்துன்னு தெரிவிப்பான். 8 ஜான் அளவுக்கு அவனுக்கு தோல்லேருந்து தோல் அளந்தா இருக்குமா. ராமன் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே கூனி குறுகி வெட்கத்துல ஒரு ஜானா ஒடுங்கி போயிட்டானா லக்ஷ்மணன். அப்படியே ஓரமா நின்று கொண்டிருந்தார். ராமன் காத்திருந்தார். அங்கேருந்து பரதன் வந்தார். தொலைவிலேயே படைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு தனியா சில பேரை மட்டும் அழைத்து கொண்டு ராமனுடைய அந்த பர்ணசாலைக்கு வருகிறார். தொலைவில் இருந்து ராமனை பார்த்து விட்டார். ராமர் அப்படியே ஒரு நெருப்பு போல அமர்ந்திருந்தாராம் சித்திரகூடத்திலே. அவரை பார்த்துட்டே ஓடி வந்தவர், ஆரிய தலைவனே என்று சொல்லிக் கொண்டு நேர காலில் வந்து விழுந்தார். அதுக்கு மேல ஒரு வார்த்தையே பேச முடியவில்லை. அவர் ஒண்ணுமே பண்ணல. திரும்பி லக்ஷ்மணனை பார்த்தார். என்ன லக்ஷ்மணா, போருக்காக பகவான் பரதன் வருகிறார்னு சொல்லுகிறாயே, போர் பெரும் கோலம்னு சொன்னாயே, என்ன நீர் பெரும் கோலத்தோடு இருக்கிறான், பார்த்தா அப்படியே தண்ணீராட்ட உருகி போய் இருக்கிறான், அந்த அளவுக்கு கவலையோடு ஒருவன் வந்து காலிலே விழுந்திருக்கிறான், இதைத்தான் போர்க்கோலத்தோடு வருகிறான்னு சொன்னாயா, பரதனை பத்தி உனக்கு தெரிந்திருக்க வேண்டாமா, ஒரு நாளும் என்னை எதிர்க்க மாட்டான்னு சொல்லி அப்புறம் பரதனை தூக்கி தன்னுடைய மடியிலே அமர்த்தினான். உச்சி முகர்ந்து பார்த்தான், அணைத்து கொண்டான்.